ஹாய் கைஸ், குட் ஈவினிங். எல்லாரும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். ஈவினிங் வந்து பார்க்கும்போது என்னோட ஹேர் எல்லாம் கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. இது ஈவினிங் டைம் கிடையாது, ஒரு 10 to 10:30 ஆயிடுச்சு. என்னோட ஹேர் ஸ்ட்ரக்சர் பார்த்தா ரொம்ப வேவியா இருக்கிற ஹேர் ஸ்ட்ரக்சர், அப்புறம் கலர்டா இருக்கிற ஹேர். இப்போ எல்லாம் ரொம்ப ட்ரையா அந்த ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகுறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைமா ஹேர் க்ரோத்தும் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆல்ப்ஸ் குட்னஸோட இந்த ஹேர் ஸ்ப்ரே கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன். நான் செகண்ட் போட்டில் இது யூஸ் பண்றேன். எனக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருந்துருச்சு. நம்ம ஹேர் வந்து ரெண்டா எடுத்துட்டு, ரெண்டு செக்ஷனா எடுத்துட்டு, அப்புறமா டைரக்டா இந்த ஹேர் ஸ்ப்ரே ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணணும். கொஞ்சம் டைம் நல்லா மசாஜ் பண்ணிட்டு 10 to 15 மினிட் ரெஸ்டிங் வச்சுட்டு நம்ம வாஷ் அவுட் பண்ணலாம். நல்லா இருக்கும் இது. கொஞ்சம் ஹேர் growth வரண மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறமா நல்லா இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி, ஹேர் ஸ்ப்ரேல அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணும்போது நம்ம ஸ்கேல்புக்கு நல்லா ரிலாக்ஸேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கூட கிடைச்சிடும். எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் பண்ணி பாரு. இந்த ஒரு ஷார்ட் பீரியடில் என்ன நிறைய ஹெல்ப் பண்ண எல்லாவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னோட வீடியோஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றேன், டெய்லி பார்க்குறேன், கமெண்ட் பண்றேன், லைக் பண்றேன், எல்லாவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். கண்டிப்பா உங்க சப்போர்ட் தான் எனக்கு மீண்டும் வீடியோஸ் எல்லாம் பண்றதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. கண்டிப்பா நீங்க வீடியோஸ் பார்க்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிஸுக்கு எல்லாம் என்னோட வீடியோ ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும், சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா என்னோட கமெண்டில் அதை கண்டிப்பா அது போடணும். அப்புறமா பாத் பண்ணலாம்னு நினைச்சேன். என்னோட ஃபேஸ் வாஷ், அப்புறமா என்னோட ஷாம்பு, ஷவர் ஜெல்லு எல்லாம் எடுத்து பாத் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கு. அப்படியே பாத் எல்லாம் பண்ணி ஃப்ரெஷ் ஆகி வந்துட்டேன். இது என்னோட ட்ரைபோர்டில் புதுசா வந்த ட்ரைபோர்டில் எடுக்கின வீடியோ. நைட்டு 10 to 10:30 ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஆயிடுச்சு டைம். அப்பவும் நல்ல கிளாரிட்டிலே இருக்கு வீடியோ. எனக்கு ஃபீல் ஆகுறது, உங்களுக்கு ஃபீல் ஆகுறதா தெரியல. அப்புறமா நாளைக்கு டியூட்டிக்கு போறதுக்காக கொஞ்சம் பேக் எல்லாம் பேக் பண்றதுக்கு இருக்கு. அது கூட கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நான் வேலையே முடிஞ்சிடுச்சு. காலையில பேக் பண்ணும்போது ஏதாவது ஒன்று கண்டிப்பா மிஸ் ஆயிடும். அதனால ஈவினிங்லேயே எல்லாம் எடுத்து வச்சிடுச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் காலையிலே பேக் எடுத்து அப்படியே போறதுக்கு. அப்புறம் அவ்வளோதான். பாய், குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ்.